ஒரு 3 பொண்டாட்டி கிட்ட ஒருத்தர் முதலமைச்சரை பார்க்கறதே தமிழகம் முதல் முறையாக இவர் தான். இதுக்கு பிறகு இருந்து எந்த காலத்துல அந்த மாதிரி இருக்காது. சென்னை வந்து திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கோட்டைக்கு உள்ளேயே அந்த திமுகவினுடைய தலைவர் கருணாநிதிக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவிலேயே கலந்து கொள்ள விருப்பப்படலை இன்றைய திமுக தொண்டர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் திமுக காரங்க அடிமட்டத்தில் இருக்க யாருமே கலந்துக்க விருப்பப்படலை. காசு கொடுத்தா கூட உதயநிதி திமுக கூட்டத்துக்கு வரமாட்டேங்கிற நிலைமைக்கு மக்கள் போயிட்டாங்க. விளைவு என்ன தெரியுமா? மேடையில் இருந்தவனை விட முன்னாடி உட்கார்ந்து இருந்தவன் கம்மி. அதுவும் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது ஆளை இல்லாம அடிக்க ஆரம்பிச்சதுனால அதோட அந்த அடுத்த நாள் விருதுநகர்ல நடக்க வேண்டிய பொதுக்கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு சென்னைக்கு ஓடி வந்தார். ஆனா முக்கியமா கலந்துக்க வேண்டிய விஜயகாந்த் கலந்துக்கல, இசையமைப்பாளர் AR ரகுமான் கலந்துக்கல. இன்னும் இவங்களுக்காக வந்து மிகப்பெரிய சொம்பு தூக்கிட்டு அலைஞ்ச கோஷ்டிகள் யாரையும் காணல. ஜல்லிக்கட்டை தடை பண்ண மகராசனே கருணாநிதியும் சோனியா காந்தியும் தான். இவங்க 2 பேரும் மத்தியில ஆட்சியில் இருக்கும்போது அதை தடை பண்ணாங்க. அதுக்கு கூட இருந்து எல்லா வேலையும் பார்த்தது நம்ம பி. சிதம்பரம் அவர்கள். அவங்க ரஜினிகாந்துக்கு அங்கே ஏதாவது ஆதாயம் இருக்குன்னா அவர் போயிட்டு வர்றாரு. ஆனா அவருக்கு படத்தை நான் ரசிக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி அவரு இந்த மாதிரி எல்லாம் போறாருன்னா அவருக்கு ஊருக்கிட்டத்தனமா போறாருன்னா அதுக்காண்டி நம்ம போக முடியுமாங்கிற மாதிரி தான். பல சிவாஜிகளை உருவாக்கி இருப்பார், பல எம்ஜிஆர்களை உருவாக்கி இருப்பார். எம்ஜிஆர் இவரை வச்சுதான் வளர்ந்து விட்டாரா? இல்ல சிவாஜி இவரை வச்சுதான் வளர்ந்து விட்டாரா? என்னங்க ஒரு சூப்பர் ஸ்டார் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பேசுற பேச்சு இது கேவலமா இல்லையா உங்களுக்கு? ஒரே மாவட்டம், அண்ணாமலை நடைபயணத்துல போறாரு, கண்ண மூடிட்டு 25,000 பேர் கூட நடக்கிறாங்க. அவர் ஒரு ஜங்ஷன்ல பேசுறாரு, அங்க ஒரு 15-20,000 பேர் கூடவே இன்னைக்கு 25,000 பேர் வரைக்கும் அங்க நின்று இருக்காங்க. ஆனா அதே மாவட்டத்துல ஓங்கோல் வம்சாவளி இளவரசர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஒரு 4,000-5,000 பேர் கூட அந்த பப்ளிக் மீட்டிங்ல கலந்துக்க காசு கொடுத்து கூட்ட வரவங்க கூட வரமாட்டேங்க அப்படிங்கிறாங்கடா. நேட்டிவ் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். திரைத்துறையை சேர்ந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து வச்சு அவங்க எல்லாம் திரைத்துறை சார்பாக ஒரு பெரிய மாபெரும் விழாவை வந்து பிரம்மாண்டமான விழாவை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா அவங்க அப்பா பேர்ல நடக்கிறதுனால அதை நடத்தணும்னு அவருக்கு உத்தரவு போட்டதே அவர் தான். இதை சிறமேற்கொண்டு செய்தது யாரு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின். ஓங்கோல் இளவரசர் இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு எல்லா தயாரிப்பாளர் எல்லாமே கிட்டத்தட்ட திமுகவுக்கு கொத்தடிமை வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் வச்சு இதை வந்து செயல்படுத்தினாங்க. இதுல விஷயம் என்னன்னா, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல விஷயம் என்ன அப்படின்னா 50,000 இருக்கைகள் உள்ள ஒரு அந்த நிகழ்வுல ஒரு 3,000-4,000 பேர் கூட பொதுமக்கள் பார்வையாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. முக்கியமான நடிகர்கள் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா இல்லை கலந்துக்கிட்டவங்கள பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டாரு, கமலஹாசனுக்கு ஒரு சீட்டு கிடைக்குது. அதனால அவர் பாவம், அவர் என்ன செய்வார், ஒரு சீட்டுக்காக வேண்டி எவ்வளவு தூரம் தான் கடந்து குறிஞ்சு பண்ண வேண்டியது இருக்குது. அவர் அந்த வேலையை செய்துட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு வந்து இவர் ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டாரு. மற்றபடி இந்த பார்த்திபன், வடிவேலு இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் எல்லாம் கூட கலந்துக்கிட்டாங்க. ஆனால் முக்கியமாக கலந்துக்க வேண்டிய விஜயகாந்த் கலந்துக்கல, இசையமைப்பாளர் AR ரகுமான் கலந்துக்கல. இன்னும் இவங்களுக்காக வந்து மிகப்பெரிய சொம்பு தூக்கிட்டு அலைஞ்ச கோஷ்டிகள் யாரையும் காணல. சூர்யா கலந்துக்கிட்டாரு. ஆமாம், அவங்க குடும்பம் வந்து இதில் அவங்க தான் முன்னிலையில் நின்று இதை செய்துட்டு இருந்தாங்க. சூர்யாவை பற்றி சொல்லும்போது என்ன அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்துக்கு அந்த இறுதி சடங்குக்கு வந்து அவர் வந்து கலந்துக்கிடலை. ஆனால் கருணாநிதியுடைய இந்த பிரம்மாண்ட விழாவுக்கு வெளிநாட்டு புரோகிராம் நிகழ்ச்சியெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்துட்டார். இதே புண்ணாக்கு வேலையை வந்து அதை தடை பண்ணி இந்த கேன்சல் பண்ணிட்டு அவருக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு இறுதி மரியாதையில் இறுதி யாத்திரையில் கலந்துக்கிட்டீங்கன்னா, இறுதி அஞ்சலியை செலுத்தியிருந்தீங்கன்னா
திரைத்துறை உங்களை வாழ்த்தியிருக்கும். ஆனா வந்து இவங்க வந்து அதெல்லாம் செய்யல. அதை செய்யாம அப்படியே வெளிநாட்டுல எங்களுக்கு வந்து டூர் தான் முக்கியம்ன்ட்டு அங்க இருந்தாங்க. இன்னும் சொல்லப் போனா சூர்யாவெல்லாம் முன்னேற்றுறதுல அவரு விஜயகாந்துக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. ஒரு கதாநாயகனாக விஸ்வரூபம் எடுத்து வர்றதுக்கு அவருக்கு ஒரு நல்ல இதா பண்ணி கொடுத்த ஆளு தான் திரு விஜயகாந்த் அவர்கள். அதுல கூட அந்த நன்றி விசுவாசம் கூட இந்த கேடு கெட்ட குடும்பத்துக்கு இல்ல. இவங்களுக்கு நன்றி விசுவாசமும் கிடையாது, தேசப்பற்றும் கிடையாது. எல்லாமே தேச துரோக வேலையை தானே செய்து நடக்கிறாங்க. சரி, அவங்க வந்து திமுகவுக்கு கொத்தடிமையா வேலை பார்த்துட்டு இருக்கனால அந்த விசுவாசத்தை காணிக்கிறத வேண்டி கரெக்டா வந்து கலந்துட்டாரு. இப்ப அதுல பிரச்சனை இல்லை. ஆனா அவர் வந்து எப்படின்னா கருணாநிதி அவர்களுடைய பேனா என்னத்தெல்லாம் எழுதி தெரியுமா, அவர் வந்து எப்படி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வானாளாவிய புகழ்ந்திருந்தாரு திரு சூர்யா அவர்கள். அப்படி புகழ்ந்ததுல அதாவது அவருக்கு ஏதோ பேனா சின்னம் வச்சது பத்தாது, இன்னும் நிறைய ஊரு பூதா அங்கங்கேயே பேர் வச்சுட்டு அலையிறாங்க. ஒரு ஆஸ்பத்திரியை கட்டினாங்க கிண்டில, 1000 படுக்கை வசதிகள் கொண்ட அதிநவீன பல்நோக்கு மருத்துவமனை. அதுக்கு கருணாநிதி பேரை தான் கொண்டு வச்சாங்க. மதுரையில ஒரு பெரிய நூலகத்தை திறந்தாங்க, அதுக்கும் கருணாநிதி பேர் தான். அப்புறம் வந்து இந்த கிளாம்பாக்கத்துல வந்து இது அதிமுக ஆட்சியில வந்து தொடங்கப்பட்ட திட்டம். அது ஒரு 400 கோடி ரூபாய் தோராயமா மதிப்பீடுல வந்து ஒரு 88 ஏக்கர்ல அந்த பேருந்து முனையம் வந்து ஒன்று தொடங்கி கட்டி முடிச்சாங்க. அதுல கடைசியில் இந்த பொட்டுப்பொடி வேலை செய்தது தான் இந்த திமுக அரசாங்கம். அந்த பேருந்து நிலையத்துக்கு கூட கருணாநிதி பேரை தான் கொண்டு போய் அங்க சொருவி விட்டாங்க. அப்படி எல்லா இடமும் வந்து இவருக்கு பேரை தான் வைக்கணும். ஜல்லிக்கட்டை தடை பண்ணின மகராசனே கருணாநிதியும் சோனியா காந்தியும் தான். இவங்க 2 பேரும் மத்தியில ஆட்சியில் இருக்கும்போது அதை தடை பண்ணாங்க. அதுக்கு கூட இருந்து எல்லா வேலையும் பார்த்தது நம்ம பி சிதம்பரம் அவர்கள். ஜெயராம் ரமேஷ் தான் வந்து சட்டப்பூர்வமாவே அதை வரவேற்றாள், தடையை வரவேற்றாள். அவர் தான், அந்த துறை தான் அவர் கையில தான் இருந்துச்சு. விலங்குகள் வனம் இனங்கணம்னு அவர் தான் வச்சிருந்தாரு. அவங்க தான் வந்து இந்த தடையை உத்தரவே போட்டாங்க. இதை அவ்வளோத்தையும் பண்ணி வச்சது அவங்க. இதை மறுபடி வந்து நடத்துறதுக்கு காரணமா இருந்து அதெல்லாம் அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு அதை முறைப்படி சட்ட ரீதியாகவே அதை வந்து இந்த பண்பாட்டு கலாச்சாரம் சம்பந்தப்பட்டங்கனால இதை கொண்டு வந்தது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். ஆனா கருணாநிதிக்கு பேரை கொண்டு போய் அங்க ஜல்லிக்கட்டுக்கு வச்சிருக்காங்க. ஏத்துக்குமா? சரி, போட்டு என்னென்ன வழங்காம போறாங்க. இப்படி இவங்க வந்து பண்ணாங்க. இதே மாதிரி அவங்க இதை செய்தாங்க. கடைசியில பார்த்தா ரசிகர்களும் அதை கொண்டாடல, அங்க வரல. ஏங்க 3000 4000 பேர்லாம் ஒரு கூட்டமாங்க. ரஜினிக்கு ரசிகர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, கமலஹாசனுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க ரசிகர்கள் அப்படின்னா எவ்வளவு பேர் இருக்காங்க? ஏன் உதயநிதிக்கு அந்த ஓங்கோல் இளவரசருக்கு அப்ப ரசிகரே கிடையாதுன்னு ஒத்துக்கிறீங்களா? 2000 3000 பேர் தான் வந்திருக்காங்கன்னா என்ன கணக்கு சார்? சென்னையில வந்து என்னது, முதலமைச்சர் சென்னையில தான் இருக்காரு. அப்புறம் முதலமைச்சருக்கு மகன் சென்னையில தான், அவர் அமைச்சர், அவரும் சென்னை சேர்ந்தவர் தான். அதே மாதிரி சேகர் பாபு அவரும் சென்னை சேர்ந்தவர் தான். அப்புறம் வந்து தாமோதரன் அமைச்சர், அவரும் இங்க சென்னையில உள்ளவர் தான். கிட்டத்தட்ட 19 எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவர் கூட்டணி கட்சி எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ இருக்காரு, இது ஹசன் மௌலானா. இவ்வளவு பேர் இருக்காங்க. மேயர் சென்னையில திமுகவை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 175க்கு மேல கவுன்சிலர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஆளுக்கு 100 பேர், ஆளுக்கு 1000 பேரை கூட்டி வந்தா அந்த மைதானமே தாங்காதங்க. அவ்வளவு கூட்டத்தை கொண்டு வர முடியுமே, ஏன் வர முடியல? ஒரு வர வரமாட்டேங்கிறான். காசு கொடுத்தாலும் வர தயாராக இல்லை. கட்சிக்காரன் நிலவரம் அப்படித்தான். திமுக காரங்களே புறக்கணிச்சிருக்காங்க. அதை முக்கியமா நீங்க பாத்துருங்க. திமுக சென்னை வந்து திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கோட்டைக்கு உள்ளேயே அந்த திமுகவினுடைய தலைவர் கருணாநிதிக்கு நடக்கக்கூடிய ஒரு பாராட்டு பிரம்மாண்டமான ஒரு விழாவிலேயே கலந்து கொள்ள விருப்பப்படலை இன்றைய திமுக தொண்டர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், திமுக காரங்க அடிமட்டத்தில் இருக்க யாருமே கலந்துக்க விருப்பப்படலை. நிர்வாகிகளே முழுக்க வரலையே. அவ்வளவு பேர் வந்தாலே அங்க அரங்க நிரம்பி இருக்கணுமே. திமுக நிர்வாகிகளும் பெருசா அதுல கவனம் செலுத்தல, கண்டுக்கல. தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. திமுகங்கிற கட்சியே தேவையில்லை. ஏதோ எங்களுக்கு வந்து நிர்வாகிகளுக்கு இந்த திமுக இருக்கனால ஏதோ சில ஆதாயங்கள் கிடைக்குது, கொஞ்சம் கொள்ளையடிக்க முடியுது, அதனால இருந்துட்டு இருக்கமே ஒழிய மற்ற எந்த காரணமும் கிடையாதுங்கிற அடிப்படையில் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதாங்க. திமுகவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குங்கிறது இவ்வளவுதான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு, இந்த நடிகர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, ரஜினி, கமல்,